மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கருமாரி அப்படின்னாலே அவள் உருமாறியும் இருப்பாள், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாள். அவள் சர்ப்ப ரூபத்தில் இருப்பாள், ஒரு ஈயாக இருப்பாள், எறும்பாக இருப்பாள். வளரம்மா என்ன பண்ணாங்க, அந்த மாலையை என் கழுத்தில் போட்டாங்க. போட்ட அடுத்த நேரம் அங்கே வந்து எனக்கு சாமி வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ½ அம்மா இறங்கவே இல்லை. அன்றைக்கி என் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அதாவது நான் ஜோதிடத்துறையில் 15 வருஷமாக இருக்கேன். வாக்குப்பளிதம் எனக்கு எப்போவுமே உண்டு. அதெல்லாம் எனக்கு அம்பாள் நிறையா கொடுத்துருக்கா. ஆனால் அம்மா என் மேலே முழுமையாக இறங்குனது அப்படிங்கிறது அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். இந்த இடத்துல நடந்தது தான். அதனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 3வது முறையாக இங்கே நான் வரேன் இந்த திருவிளக்கு பூஜைக்கு. ஸோ திருவிளக்கு பூஜைக்கு கருமாரியம்மன்ட்ட வரணும் அப்படின்னாலே அது ஒரு தனி சந்தோஷம்தான். லாஸ்ட் டைம் நாங்கள் திருவிளக்கு பூஜைக்கு இங்கே வரும்போது எனக்கு நடந்த ஒரு மிரக்கல் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் மிரக்கல் சொன்னாங்க. நல்லியம்மா அவங்க கலாட்டா சேனலில் கூட அந்த கதம்பவன பூவை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ கருமாரியம்மனுக்கு அந்த கதம்பவனத்தை போட்டாங்க. நாங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் விளக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னை சாமிக்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் நல்லிம்மாவை கூப்பிட்டேன். நான் சாமி கும்பிட்டேன்டி நீ போ அப்படின்ட்டாங்க. ஸோ நான் போய் உட்காந்தேன். பூர்ணிமாமாவை கூப்பிட்டேன், பூர்ணிமாமாவும் போயிட்டாங்க. ஸோ நான் அரங்காவலரம்மா, வளர்மதி, அப்புறம் என் கூட இருந்தவங்க மீடியா பர்சன் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. வளர்மதி அம்மா ஆரத்தி ஆச்சு. ஆரத்தி ஆனோடனே குருக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த மஞ்சள் மாலையை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மஞ்சள் கட்டி இருந்தது. வளர்மதி அம்மா சொன்னது மஞ்சள் கட்டின மாலை. குருக்கள் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. திருப்பி வளர்மதி அம்மா சொன்னாங்க, அந்த மஞ்சள் மாலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கதம்ப வனமும் ஒரு எலுமிச்சம்பழ மாலையும் எடுத்துகிட்டு வந்து வளரம்மாட்ட கொடுத்தாங்க. வளரம்மா என்ன பண்ணாங்க, அந்த மாலையை என் கழுத்தில் போட்டாங்க. போட்ட அடுத்த நேரம் அங்கே வந்து எனக்கு சாமி வந்து அன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ½ அம்மா இறங்கவே இல்லை. அன்றைக்கி என் லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து சாமி வந்த அம்மா. இந்த கருமாரி அம்மன் லாஸ்ட்டு திருவிளக்கு பூஜை நாங்கள் ஆடி மாதத்தில் பண்ணோமே, அந்த 5வது வாரம் பண்ணோம் இல்லைங்களா, அன்னைக்கு. ஸோ அந்த அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு சாமி வரும், பட் ரொம்ப மைல்டாக வந்துட்டு அந்த இது இறங்கிடும். பட் அம்மாவுடைய இடத்துல அந்த கதம்பவனத்தை பற்றி அப்போ தான் அவங்க பேசினாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பூக்கார் வந்து கொடுத்து அந்த கதம்பவனத்தை இவங்க பேசி அம்மா கழுத்தில் போட்டு கடைசியில் அது என் கழுத்துக்கு வந்து அம்மா வந்து அன்றைக்கி முழுமையாக மேலே இறங்குனது வந்து அன்றைக்கி தான். அப்புறம் நான் குருநாதருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு 1½ மாதம் முன்னாடியே தெரியும் அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு நடக்கணுங்கிறது இருக்குன்னு. ஸோ நான் பூரணமானது அப்படிங்கிறது இந்த இடத்துல தான். இதை விட டிவைன் என்ன வேணும்? எதுவுமே வேணும், இதுவே போதுமே. கடவுளே நம்ம மேலே வந்து இறங்கி அவங்களோட அருள் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் ஜோதிடத்துறையில் 15 வருஷமாக இருக்கேன். வாக்குப்பளிதம் எனக்கு எப்போவுமே உண்டு. அதெல்லாம் எனக்கு அம்பாள் நிறையா கொடுத்துருக்கா. ஆனால் அம்மா என் மேலே முழுமையாக இறங்குனது அப்படிங்கிறது அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். இந்த இடத்துல நடந்தது தான். அதனால் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். ரொம்ப சிறப்பு. ஒரு நினைவாக அப்படியே எப்போவுமே அது வந்து இருக்கும்னே சொல்லலாம். ஆமாம், இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. இது மாதிரி நிறைய அதுக்கப்புறம் நிறைய நடந்தது நல்லிமா விடவே. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். ஓகே. மாரியம்மா, கருமாரி அம்மா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்குலாம் உடம்பு சிலிர்க்கும். இதுவே வந்து திருவேற்காடு கருமாரி அம்மன் சொல்லும் போதே, அந்த ஒரு பேர் சொல்லும் போதே அந்த ஒரு வைப் வரும்னு பாருங்க. அந்த திருவேற்காடு கருமாரி அம்மன் அவங்களோட தனித்துவம் என்ன, அதோட சிறப்பு என்ன? அதாவது கருமாரி அப்படின்னாலே அவள் உருமாறியும் இருப்பாள், எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாள். அவள் சர்ப்ப ரூபத்தில் இருப்பாள், ஒரு ஈயாக இருப்பாள், எறும்பாக இருப்பாள், எப்படி வேணாலும் இருப்பாள். இந்த கருமாரி அம்மன் ஆலயம் வந்து இது சூரிய க்ஷேத்திரம்னு சொல்கிறது. ஸோ சூரிய பகவான் வந்து கருமாரி அம்மன் வந்து ஒரு சாதாரண வேடத்தில் நடந்து வரும்போது அங்கே சூரிய பகவான் இருக்கார். அவர் அலட்சியப்படுத்துகிறார் கருமாரியை. அம்மா வந்து திரும்பி பார்த்துட்டு, நான் வரேன், நீ வந்து என்னை அலட்சியப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு சூரியனோட ஒளியை வந்து எடுத்துடுறா. அதுக்கப்புறம் தான் சூரியனுக்கு தெரியறது அது வந்து கருமாரி அம்மன்னு. அப்புறம் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் போய் மன்னிப்பு கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறா, இந்த இடத்திற்கு வா, வேற்காடு வா, வந்து இந்த இடத்துல என்ன பூஜை பண்ண, இங்கே உனக்கு நான் வேற்காடு வந்து இங்கே எனக்கு இது ஃபுல்லாக வேப்ப மரம் இருந்த காடு. ஓகே. அங்கே வந்து தாயார் உட்கார்ந்ததுனால வேற்காடு. அதனால் இது வந்து வேப்ப மரங்கள் நிறைந்த இந்த காட்டில் சூரியன் வந்து தபஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து கருமாரி மட்டும் இல்லை, அவள் கூடவே அவள் அண்ணன் மகாவிஷ்ணுவும் இருக்கார். அதனால் ரெண்டுமே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, விஷ்ணு காளின்னு சொல்லுவோம்.
அந்த விஷ்ணு காளிங்கிறது காளியினுடைய சகோதரர் தானே மகாவிஷ்ணு. அதனால் விஷ்ணு காளியாக இங்கே வந்து கருமாரி வந்து பல ரூபத்தில் இருக்கா. சூரியனுக்கு சாபம் தீர்ந்து ஒளி கொடுத்த இடமாக இந்த திருவேற்காடு இருக்குது. இது சர்ப்ப பூமியாகவும் இருக்குது. அம்மா வந்து இங்கே சர்ப்பமாக தான் இருக்கா. ஸோ இங்கே சர்ப்பங்களுக்கு வந்து என்ன சத்தியம் பண்ணுதுன்னா, இந்த வேற்காடில் நான் யாரையும் தீண்ட மாட்டேன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்ததா ஒரு ஐதீகம். அதனால் இந்த திருவேற்காடில் இருக்கக்கூடிய நாகங்கள் எதுவுமே இங்கே இருக்கிறவாளை தீண்டாது. ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இன்னைக்கு வந்து நம்ம கருமாரியம்மன் திருவேற்காட்டில் இந்த விளக்கு பூஜை நடைபெற்றிருக்கு, நவராத்திரி ஸ்பெஷலாக. ஸோ நவராத்திரி அப்படிங்கிறது என்னது? நவராத்திரி வந்து எப்பொழுதுமே மகாலய பட்ச காலம், அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் மகாலய பட்சம் ஆரம்பித்து 15 நாட்கள் பித்ருக்களுக்காக நம்ம பண்ணுறோம். பித்ருக்கள் காலங்கள் முடிஞ்சு மகாலய அமாவாசை வருது. இந்த மகாலய அமாவாசைக்கு மறுநாள்லேருந்து 9 நாட்கள் தேவி வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணி, ஏன்னா மகிஷாசுரன் வந்து என்ன வரம் பெற்றான் அப்படின்னா, அவன் கேட்கும்போது பெண்ணால் நான் சாகக்கூடாதுங்கிற வரத்தை மட்டும் கேட்கல. ஸோ தேவர்கள்னால கூடாது, பூலோகத்தில் வந்து ஆண்களால் கூடாது, எல்லாம் கேட்டானே தவிர பெண்ணால் எனக்கு அதனால பிரம்மா விஷ்ணு சிவன் என்ன பண்ணுறான், துர்கையை வந்து மகிஷாசுர மர்தினியாக மகிஷனை வதம் பண்ணுறதுக்காக மகிஷாசுர மர்தினி அவதாரம் பண்ணுறான். 9 நாட்கள் தாயாரே அவள் வந்து விரதம் இருந்து மகிஷனை அழிக்கிறாள். அவள் கூட வந்தவ தான் இந்த சப்த கன்னியும். அதனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரூபத்தில் அவள் வந்து மகிஷாசுரனை வதம் பண்ணி 10வது நாள் வெற்றி அடைகிறா. அதை விஜயதசமின்னு கொண்டாடுறோம். ஓகே, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அண்ட் வந்து கருமாரி அம்மா உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்திய ஒரு அற்புதம், ஒரு மறக்க முடியாத ஒரு நாள்? நிறைய அற்புதங்கள் இருக்குது. நானும் ரொம்ப சின்ன வயசுலேருந்து இங்கே வரேன் நான். பட் எனக்கு வந்து திருநெல்வேலி சைடு ஊர், தூத்துக்குடி. நாங்கள் லீவுக்கெல்லாம் இங்கே வரும்போது திருவேற்காடும் மாங்காடும் நாங்கள் போகாமலேயே நாங்கள் இருக்க மாட்டோம். ஸோ இந்த திருவேற்காடுக்கு நான் வந்து என்ன கோரிக்கை வச்சுட்டு போகிறேனோ அடுத்த முறை வர்றதுக்குள்ளே அந்த கோரிக்கை நிறைவேறும். இப்போ சமீபத்தில் நாங்கள் மடிப்பிச்சை எடுத்தோம். ஏன்னா நல்லிமா வந்து என்னைக்குன்னு கேட்டாங்க. ஆடி வெள்ளிமா எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆடி வெள்ளியில் காலையில் ஃபஸ்ட்டு என் வீட்டுக்கு தான் வந்தாங்க. அப்புறம் மடிப்பிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நைட்டிங்க வந்தோம். அதுக்கப்புறம் இந்த 5ஆம் வாரம் பண்ணோம். 5ஆம் வாரம் விளக்கு பூஜை பண்ணும்போது நான் வந்து நான் நினச்சிருந்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆஃபீஸ் ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. ஸோ அந்த இடம் எனக்கு எப்படியாவது மாறணும் அப்படின்னு நினச்சி என் சொந்த இடத்துக்கு போகணுன்னு அம்மாட்ட வேண்டினேன். இன்றைக்கி நான் என் சொந்த இடத்துல இருந்து தான் இங்கே வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லேயே நான் ஆசை என்ன பட்டனோ, அதாவது நம்ம சொல்லும்போதே ஒரு அம்மாட்ட கேட்டு அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னை என் சொந்த இடத்துல கொண்டாந்து உட்காத்தி வச்சிட்டா. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.